வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு பிள்ளையாரப்பன் எதை பத்தி பேசணும்னு சொல்றாருன்னு கொஞ்சம் பாத்துருவோம். பாத்துருவோம். இன்னொரு பேப்பர் இருக்கு, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குமோ? பாத்துருவோமே. அபயாம்பிகா பட்டர். அபயாம்பிகா மாயவரத்து தேவி. சரி, இது என்னமோ ஒரு பேப்பர் இருக்கு, இதையும் என்னன்னு பாத்துருவோம். உச்சி கிளியே, அருட்கிளியே, உணர்வுக்கு உணர்வாய், உயிருக்கு உயிராய் உதித்த கிளியே, பரவெளியில் ஒளிவான் பழத்தை உண்ணி வரும் நற்சொற்கிளியே, கதம்பவன நகரில் வாழும் பறைக்கிளியே, ஞானக்கிளியே, மறைவனத்தில் நடனக்கிளியே, சிவக்கிளியே, பச்சை கிளியே, அன்பர் மதிப்படரும் ஆவி ஓடையினில் பரவும் கிளியே, நதிக்கிளியே, பவளக்கிளியே, பதிக்கிளியே, வஜ்ரக்கிளியே, நவபீட வாசற்கிளியே, அருளமையும் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. நான் இப்ப அபயாம்பிகா பட்டரை பத்தி சொன்ன உடனே இந்த பாட்டை எழுதி வச்சுட்டாரு. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி 100 பாடல்கள் பாடியவர் ஒரு பெரிய புலவர் அல்ல, படிப்பறிவு இல்லாதவர். அவரோட வாயில அப்படியே 100 பாடல்கள் அப்படியே பொங்கி பொழிந்தார். அப்படின்னா யாரோட அருள்? அதுக்குத்தான் அந்த பேர்ல என்ன இருக்கு, அபயாம்பிகா. 1000 மாயூரம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலாடுதுறை என்று சொல்லுகிறோமே, அந்த மாயவரத்தில் அங்கே பிறந்தவர். அவருடைய வரலாறை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அபிராமி பட்டர் எல்லாருக்கும் தெரியும். அவர் அம்பாள் அவருடைய தோடை எடுத்து நிலவாக வானில் விட்டாள்ங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம். பட் இவரை பத்தி அதிகமா தெரியாது யாருக்கும். இவரும் ஒரு 100 பாட்டு எழுதியிருக்கிறார். அபயாம்பிகா சதகம் அப்படின்னு சொல்லிட்டு, சதம் அப்படின்னா 100, சதகம் அப்படின்னா 100 பாடல்கள். மாயவரத்தில் ஒரு தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதுக்கு கிருஷ்ணசுவாமி அப்படின்னு பேர் வச்சாங்க. அம்மாவும் இறந்தாங்க, அப்பாவும் இறந்துட்டாரு. சொந்தக்காரங்க வீட்டுல இந்த சின்ன குழந்தைய ஏதோ வளரட்டும். அந்த காலத்துல எல்லாம் தனியா ஒரு குழந்தைய வளர்க்க மாட்டாங்க. 100 எல்லா பிள்ளைகளோட சேர்த்து வளர்த்துருவாங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் வளரும். அப்படி இல்லாம அந்த குழந்தைக்கு அப்பப்ப அம்மா 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 அம்மான்னு அழும். வாச திண்ணையில உட்காத்தி வச்சிருப்பாங்களாம். இந்த குழந்தை அம்மா அம்மான்னு அழுமா. ஒரு நாளைக்கு விளக்கு வைக்கிற நேரத்துல இந்த குழந்தை அம்மா அம்மான்னு அழறத கேட்டு மாயவர தாயார் இருக்காளே அபயாம்பிகா, அவ அங்கேருந்து இந்த குழந்தைய தூக்கிண்டு உனக்கு என்ன வேணும் சொல்லி அந்த குழந்தைக்கு அமுது ஊட்டி அதை அழாதன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போயிருக்கா. அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த குழந்தை என்ன ஏதுன்னு வீட்டுல இருக்கிறவங்க வெளியில பார்த்தா இந்த குழந்தை சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கு. அப்ப இந்த குழந்தைக்கு யாரு பால் கீழ் கொடுத்து இத தேத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க யோசனை பண்ணாங்களோ. அப்புறம் அதுக்கு மேல அவங்க யாரும் அதை பத்தி நினைக்கல. அவர் எப்பப்ப அழறாரோ அப்பெல்லாம் அந்த அவருடைய தாயார் ரூபத்திலேயே இந்த அபயாம்பிகா அந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டி அழாதேன்னு சொல்லி அதை ஏதோ தேத்துவாளாம். அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போற பருவம் வந்தாச்சு. நான் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் எனக்கு எங்கேயும் போக மாட்டேன், நான் அம்மா அம்மான்னு சொல்லி இங்கதான் இருப்பேன் அப்படின்னு அந்த வாச திண்ணையிலேயே உட்கார்ந்த பொழுது ஒரு நாளைக்கு ஒரு அம்மா ரூபத்துல, இவருடைய அம்மா ரூபத்துல ஒரு அம்மா வந்தாங்க. ஏன்னா அம்மா இல்லாததுனால நான் அதை சொல்றேன். அம்மா ரூபத்துல இந்த குழந்தைய கைய பிடிச்சு அழைச்சிட்டு போய் மயூரநாதர் கோயிலுக்குள்ள அபயாம்பிகா சன்னதி கிட்ட நிறுத்தி வச்சு, இனிமே இதுதான் உனக்கு வீடு, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கைய விட்டுட்டு காணாம போயிட்டாளாம். அப்பா அவர் நினைச்சுட்டாரா, எனக்கு இதுதான் கோவில், எனக்கு யாருமே கிடையாதுன்னு நினைச்சேன், என்னுடைய அம்மா இங்க இருக்கா. இருந்தாலும் அவருடைய அந்த வீடும் இருந்தது, அப்பா அம்மா இருந்த வீடும் இருந்தது. அங்க வருவர், தினம் கோவிலுக்கு மயூரநாதரையும்
அபயாம்பிகாவையும் தரிசனம் பண்ணுவார். தன்னை மறந்து கண்ணீர் மல்க என்னமோ அம்மா 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 அம்மான்னு தினம் அவகிட்ட என்ன பேசுவார்னு அவருக்கே தெரியாது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவரை ஒரு மாதிரி, அது ஒரு பைத்தியம்ப்பா, கோயிலுக்கு வரும், அம்பாளை பார்த்துக்கிட்டே இருக்கும், கண்ணால தண்ணியா விடும், அது ஏதோ வளரும், பாவம் படிப்பும் இல்லையா அப்படின்னு பேசிக்கிடுவாங்க. அவர் அதை பத்தி கவலைப்படாம தினம் வர வேண்டியது, அம்பாளை பார்க்க வேண்டியது, அந்த குங்குமத்தை நெத்தியில வச்சுக்க வேண்டியது, திருநீர் வச்சுக்க வேண்டியது, மயூரநாதரை பார்க்க வேண்டியது, திருப்பி வீட்டுக்கு போக வேண்டியது, அப்புறம் திருப்பி இங்க கோயிலுக்கு வருது. இதே அவருக்கு தினம் அதே தான் ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு அந்த சாயங்காலமா பூஜை முடிஞ்சு, அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு அந்த கோயிலை விட்டு அவர் வெளியில வரும்பொழுது அந்த கல்லு படியில கட்டவிரல் அடிச்சிரும். அம்மா ஒரு சத்தம் போடுவாராம். உடனேயே அழகா செந்நிற பட்டு உடுத்தி ஒரு பெண்மணி, வேற யாரும் இல்ல, அந்த அபயாம்பிகா முன்னால விளக்கு பிடிச்சுண்டு போக இவர் பின்னாலேயே வீடு வரைக்கும் அந்த அம்மா விளக்க பிடிச்சுண்டு வந்திருக்கா. வந்துட்டு நீ இனிமே உள்ள போ அப்படின்னு சொன்ன பிறகு அவன் மறைஞ்சு போயிட்டாளாம். இவர் பார்த்தார், கோவில்ல இருந்து இங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வெளிச்சம் தெரியலன்னு நான் நினைக்கிறேன், இது யார், என் கால் வலி கூட தெரியாத அளவுக்கு எனக்கு விளக்கு பிடிச்சுன்னு வந்தா எங்க அம்மா தானேன்னு. அடுத்த நாளைக்கு போய் அம்பாள் கிட்ட கேக்குறாரு, நீ தானே நேத்து விளக்கு எடுத்துன்னு வந்த, எனக்கு தினம் யாரு விளக்கு பிடிச்சுட்டு வருவா? பாருங்களேன், அந்த காலத்துல எல்லாம் எலக்ட்ரிக் லைட்டு, லாந்தர் லைட் எல்லாம் கிடையாது. 250 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதைனா, அப்ப எனக்கு நான் தினம் அர்த்தஜாம பூஜைக்கு வரேனே, எனக்கு யாரு விளக்கு பிடிச்சுட்டு வருவா, தினம் யாரு வருவா அப்படின்னு அம்பாள்கிட்ட கேட்டுட்டு அவர் இப்படி படியை தாண்டி ரொம்ப ஜாகிரதையா கல்லுல அடிச்சுக்காம அப்படி இறங்கி வர, அவருக்கு முன்னால காத்துல அந்த விளக்கு மிதந்து கொண்டே போகிறது அவரோட வீட்டு வரைக்கும். இது ஒரு நாள் இரு நாள் அல்ல, பல நாட்கள் இது தொடர்ந்து நடந்த பொழுது மக்கள் எல்லாம் பார்த்தாங்களாம். என்னடா இது, இந்த பைத்தியக்கார பைய பின்னால வரான், தாயேங்கிறான், அம்பாளுங்கிறான், முன்னால விளக்கு காத்துல அப்படியே மிதந்து போறது, யார் பிடிச்சுட்டு போறாங்கிறது கண்ணுக்கு தெரியலையே. என்ன பொழுது அவர் ஒன்னும் சொல்லல. அவர் வீட்டுக்கு போறது, தினம் அம்பாளை வந்து பாக்குறது, இப்படியே இருக்காரு. அவருக்கு இப்ப நிச்சயமா தெரியும், அர்த்த ஜாமம் முடிந்தால் நாங்க வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு அம்பாள் விளக்கு காட்டிகிட்டே வருவா. ஒரு நாளைக்கு என்ன பண்ணாராம், கோயிலுக்கு போயிட்டு உட்கார்ந்து இருந்த பொழுது, மகனே என் மேல் பாடு, எனக்கு உன் குரலில் பாடலை கேட்க வேண்டும் ஆசை. அதாவது அம்பாள் வந்து நேர பேசுவாளா அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். இப்ப நமக்கு கூட உள் மனசுல ஏதோ ஒண்ணு சொல்லும், நீ இந்த மாதிரி பண்ணினா நல்லா இருக்குமே, என் மனம் சொல்லியதுன்னு நம்மளே சொல்லிப்போம். அந்த மாதிரி அவரோட மனசுல அப்படி உதிச்சுதான், என்னை பத்தி பாடு, தமிழ்ல பாடு. அப்ப இவர் சொல்ற, அபயாம்பிகா தாயே, நான் படிக்காதவன், எழுத்தறிவு இல்லாதவன், நான் எப்படி பாடுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்ன பொழுது, ஒண்ணுமே இல்ல, உன்னுடைய தாயாராகிய என்னை நினைத்துக்கொள், உனக்கு பாட்டு வரும் அப்படின்னு சொன்னா பொழிஞ்சு தள்ளிட்டார் 100 பாட்டு. நான் இப்ப முதல்ல பாடினேனே, உச்சி கிளியே, பச்சை கிளியே, வஜ்ர கிளியே, ரத்ன கிளியேன்னுலாம் பாடி இருக்கிறாரு. அவளை சுகஸ்வரூபம் சொல்லுவாங்க. கிளியாகவே அந்த அபயாம்பிகாவை பார்த்து 100 பாடல்கள் பாடினார். அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம், என்னப்பா இது, படிக்காதவன் காளிதாசன் மாதிரி கவிதையெல்லாம் பாடுறான், ஒன்னும் தெரியலையே, இன்னைக்கு நீங்க வந்து அவர் அன்னைக்கு எழுதினது இப்ப இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த மாயவரம் கோவில்ல கல்லுல பொறிச்சிருக்கிறாங்க, அந்த 100 பாட்டையும் பொறிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அபயாம்பா பட்டர், அவருடைய இந்த கிருஷ்ணசுவாமிங்கிற இயற்பெயர் மறைந்து போய்விட்டது. இவர் வந்து அப்பப்ப என்ன பண்ணுவாராம், அம்பாளுக்கு முன்னால உட்காருவர், அந்த குங்குமத்தை நெத்தியில இட்டுட்டு அவர் தியானத்துல உட்கார்ந்தாருன்னா ஒரு பித்து பிடித்த நிலையில் இருப்பார். அவருக்கு எங்க இருக்கும் தெரியாது. அதாவது எல்லா இடத்திலும் விரவி இருக்கும் அந்த அன்னை ஸ்வரூபத்தை தனக்குள்ளே பார்க்கின்ற பொழுது இவர் வேறு அவள் வேறு இல்லை என்ற ஒரு நிலை வரும். அதுதான் அந்த பரமானந்த நிலை. அந்த பரமானந்த நிலையில இருக்கும்போது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம், இவன் கிறுக்கண்டா, ஏதோ தமிழ்ல பாடிட்டான், இப்ப பாரு அவன் பாட்டு பைத்தியம் பிடிச்சாப்புல உட்காந்துருக்கான், இப்படியே பேசினாங்க. அப்ப மட்டும் ஒருவேளை அவர் என்ன சொன்னாராம், இந்த காது பட இவன் முன்னுமில்ல தண்டச்சோறு, எங்க யாரு சோறு போட்டாலும் சாப்பிடுவான், அவன் பாட்டு கோவில்ல இருப்பான், தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லைன்னா பேசும்போது, பேசுவோர் நாவ அடங்க
செய்வாய் அம்மான்னு மனசுல நினைச்சாராம். யாரெல்லாம் பேசினாங்களோ அத்தனை பேரும் ஊமையா போனாங்களாம். பேசுவோர் நாவு அடங்க வேண்டும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிருக்கிறார் அவர். ஒண்ணு சொல்லட்டுமா, நம்ம நாட்டுல மகா பெரிய பெரிய சித்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க வாயில விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா கிட்ட போக வேண்டாம். ஆனா கிட்ட போய் அவங்களையே கிறுக்கு அப்படின்னு நம்ம எதான்னு சொன்னோன்னு வச்சுக்கோ, அவங்க மனசுல நினைச்சாங்கன்னா அது நம்ம 7 தலைமுறைக்கு நம்மள தாக்கிடும்னு சொல்லுவாங்க. அவர்கள் நாவு அடங்க வேண்டும் அம்மான்னு சொன்னா, நாவு அடங்கும்னா பேசாம இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்கலாம். நாக்கே பேச முடியாம வந்து அத்தனை பேரும் இவர் காலில் வந்து விழுந்தாங்க. விழுந்த போது அவர் சொன்னாரு, என்கிட்ட கேட்காத, என்னை பேசின சொல் ஒன்றொன்றும் அவளை போய் தாக்கி இருக்கிறது. ஆகையினால நீ அவகிட்ட போய் கேளு, அவ உனக்கு பேச்சு கொடுத்தான்னா கொடுக்கட்டும், இல்லைன்னா என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க அவர் கண்டா பயப்பட ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன தெரியுமா? கிட்ட போனா இவன் சபிச்சிடுவான். அதாவது இந்த தேவி உபாசகர்கள் வாயில விழக்கூடாதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர்கள் தேவியோடு ஒன்றி இருக்கும் பொழுது அந்த நிலை எல்லாருக்கும் வராது. அந்த துரிய நிலை வருகின்ற பொழுது அவர்கள் எதானு சொன்னாக்க, நல்ல வாக்கு சொன்னாலும் பலிக்கும், கெட்ட வாக்கு சொன்னாலும் பலிக்கும். அதனால அவங்களை சீண்டாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. அப்ப இவர் என்ன பண்ணார், யார் என்ன வேணா சொல்லட்டும், உலகம் என்ன வேணா பேசட்டும், நான் அழ ஆரம்பிச்ச பொழுது அழாதேன்னு சொல்லி என்னை தேற்றினவள் இந்த அபயாம்பாள். அந்த மயூரநாதர் தான் எனக்கு தந்தை. நான் இந்த வாச திண்ணையில அழுத போது எனக்கு சாப்பாடு கொடுத்தா, என்னை போஷிச்சாள். அந்த வீட்டுக்கு என்னை விளக்கேத்தி வந்து விளக்கு எடுத்துட்டு வந்து எனக்கு வழிகாட்டினாள் இந்த அபயாம்பிகை. எனக்கு அவளை விட்டா வேறு கதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிக நாள் அவர் வாழ்நாள் இல்லை. ஒரு நாள் அர்த்தஜாம பூஜையில தான் அவர் எப்போதும் அவளோட பேசுறதோ அவளுக்கு பாடுறதோ இல்ல அவளோட ஒன்றி இருக்கும் நிலையோ அந்த அர்த்தஜாம பூஜை பார்க்கிற போதுதான். ஒரு நாளைக்கு அந்த அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு குங்குமத்தை நெத்தியில நிறைய வச்சுக்கிட்டு கண்ணை மூடினவர் தான் அவர். பிறகு அவர் இல்லை. இது எப்ப நடந்ததுன்னா ஒரு 250 வருஷத்துக்கு முன்னால. படிப்பறிவில்லாத ஒரு ஆளுடைய தமிழ் நீங்க கேட்கணும். அந்த பாடல்கள் ஒன்னொன்னு எப்படிதான் வந்தது, எப்படி அப்படியே கவிமழையாக பொழிந்து 100 பாடல்கள் அபயாம்பிகாவை பற்றி பாடி இருக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் எல்லாருக்கும் எளிதில் நடக்கக்கூடியது இல்லை. அபிராமி பட்டர் கதை உலகம் பூரா தெரியும். பாட்டு பாடி இருக்கிறாங்க, கதை சொல்லியிருக்கிறாங்க, திரைப்படமா வந்திருக்கு, நாட்டியத்துல ஆடி இருக்கிறாங்க. ஆனா அபயாம்பிகாவை பத்தி அதிகம் பேருக்கு தெரியாது. அவருக்கு கிருஷ்ணசுவாமின்னு பேருன்னு தெரியாது, பிறகு அபயாம்பிகா பட்டர் அப்படின்னு மாறினார் அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனா அவருடைய பாடல்களை நீங்க படிக்கின்ற பொழுது, ஓ இப்படி ஒரு ஆளு மாயவரத்துல இருந்திருக்கிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பிள்ளையார்பட்டியில இப்படி ஒரு கதையை என்ன சொல்ல சொல்லி அவர் போட்டதோட இல்லாம இந்த பாட்டும் ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் இன்னொரு தரம் அதை படிக்கணும் போல இருக்கு. உச்சி கிளியே அருட்கிளியே உணர்வுக்கு உணராய் உயிருக்கு உயிராய் உதித்த கிளியே பரவெளியில் ஒளிவான் பழத்தை உண்ணி வரும் நற்சொற்கிளியே கதம்பவன நகரில் வாழும் பறைக்கிளியே ஞானக்கிளியே மறைவனத்தில் நடனக்கிளியே சிவக்கிளியே பச்சை கிளியே அன்பர் மதிப்படரும் ஆவி ஓடையினில் பரவும் கிளியே நதிக்கிளியே பவளக்கிளியே பதிக்கிளியே வஜ்ரக்கிளியே நவபீடவாசற்கிளியே அருளமையும் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அபயாம்பிகை தாயே. இந்த கதையில நான் ஒண்ணு சொன்னேன், இவன் யாரடாவான் காளிதாசன் மாதிரி படிக்காதவன் கவிதை பாடுறான் அப்படின்னுட்டு. காளிதாசனை பத்தி ரொம்ப அழகான ஒரு கதை நிஜமாக நடந்ததுதான். அது எப்படின்னு கேட்டா, காளி அவருடைய நாவில் எழுதி நீ பாடுன்னு சொன்னா பாட ஆரம்பிச்சுட்ட. அவர் எப்பேற்பட்ட சக்தி உபாசகர் தெரியுமா? அதாவது வெளியில பாக்குற பொழுது படாடோபமா அவருக்கு
புனுகு ஜவ்வாது எல்லாம் போட்டுப்பாரு, நிறைய நகை போட்டுப்பாரு, ரொம்ப ஒரு அழகா ஆடம்பரமா ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணிப்பாரு. ஏன்னா போஜராஜாவுடைய ரொம்ப க்ளோஸ்ங்கிறதுனால. தண்டின்னு ஒருத்தர் இருந்தார் அதே ராஜசபையில. அவருக்கு ரொம்ப கோபம் இவர் மேல. இவன் என்ன பெரிய முறைப்படி எங்க பூஜை எல்லாம் பண்றான், அவன் பாட்டு அலங்காரம் பண்ணிக்கிறான், அரச சபையில எனக்கு முல்லாம் வந்து உட்கார்ந்துடுறான். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, சீக்கிரமா எழுந்து நதியில் போய் குளிச்சு தேவி பூஜை பண்ணிட்டு இவனுக்கு முன்னால நான் சபாக்கு போயிடுறேன். அப்ப பாக்குறேன், அரசன்ட்ட சொல்லணும், இவன் என்ன லேட்டா வரான் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னுட்டு இன்னைக்கு அதிகாலையில எழுந்து நதியில குளிச்சுட்டு அங்க நதிக்கரையிலேயே தேவியை ஆவாகனம் செய்து அந்த முத்திரைகள்லாம் போட்டு, அதுதான் அந்த இவரும் சக்தி உபாசகர் அவரும் சக்தி உபாசகர். இந்த சக்தி உபாசகர் அப்படின்னா அவங்களுக்கு என்னங்க அப்படின்னு கேட்டா, மற்ற எந்த வழிபாட்டிலும் இல்லாத ஒரு தனி, இப்ப கூட இந்த கும்பமேளா அப்படின்னு சொல்றோம், அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாங்க எல்லாரும் சக்தி உபாசகான்னு சொல்றாங்க. அந்த இன்டர்வியூ பண்ற போது நான் பார்த்தேன், நாங்க எல்லாரும் சாக்தர்கள் ஆனா சைவர்களும் அப்படின்னு சொல்ற போது அந்த திருநீரெல்லாம் பூசியிருப்பாங்க, ஆனா நாங்கள் சாக்தர்கள். கொஞ்சம் அவங்க பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னு கேட்டா அந்த சக்தி உபாசனைங்கிறது ரொம்ப உக்ரமானது, எல்லாரும் எடுத்துக்கவும் கூடாது. அதை யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க முறைப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த தண்டி என்ன பண்ணாரு, ஸ்நானம் பண்ணிட்டு அந்த நதிக்கரையிலேயே உட்கார்ந்து அந்த அம்பாளுக்கு அவர் மானசீகமா பண்றது, அதாவது அம்பாள் எனக்கு முன்னால உட்கார்ந்துருக்கா, அவளுக்கு வந்து முதல்ல சந்தனம் குங்குமம் இட்டு மலர் இட்டு ஒரு நல்ல ஆடை அணிவித்து நகைகளை எல்லாம் அணிவித்து தூப தீப நைவேத்தியம் எல்லாம் மானசீகமாக பூஜை செய்ய முடியும். அதாவது நதிக்கரையில உட்காந்து எங்கெங்க அவர் கொழக்கட்டையா பண்ணி கொண்டு வைப்பாரு நீங்க கேட்கலாம், அப்படியெல்லாம் இல்ல. இப்ப அம்பாளை அங்க வரிச்சு உட்கார வச்சுட்டு அவளுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு தீபாராதனை முதற்கொண்டு மனசிலேயே செய்யற அந்த மானசீக பூஜைக்கு ரொம்ப பலன் உண்டு. இப்ப நாம கூட என்ன செய்யலாம், கடைக்கு ஓடி போய் பூ வாங்கிட்டு தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு இடத்துல உட்காந்து உங்களுடைய இஷ்ட தேவதையை மனசுக்கு முன்னால நிறுத்தி அதுக்கு நீங்க சாதாரணமா எப்படி ஆராதனை பண்றீங்களோ அதை அந்த மானசீக விக்கிரகத்திற்கு நம்ம பண்ணினோம்னா இதை விட பல மடங்கு அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு, பூஜை முடிக்க போறாரு. பூஜை முடிச்ச உடனேவே அவர் வேற அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு சபைக்கு போயிடுவாரு. பார்த்தா அப்பதான் காளிதாசன் வருகிறான். வரும் பொழுது அவன் இப்பதான் வரான், இனிமே இவன் போய் நதியில நீராடி இவன் வீட்டுக்கு போய் பூஜை பண்ணி இவன் வரத்துக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னுட்டு அந்த மனசு கொஞ்ச நேரம் சலனம். இவனை பத்தி கவலை, பூஜை பண்ற போது அவனை பத்தி எதுக்கு கவலை, கவலைப்பட்டார். அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த அந்த கவலையில என்ன பண்ணிட்டாரு, மானசீகமா அம்பாளுக்கு கிரீடம் வச்சாச்சு, ஒரு மாலைய போடுறாரு. மாலை போட முடியல, சின்னதா இருக்கு. மாலைய போட முயல்றா, அதாவது இது மனசுக்குள்ள நடக்கிற கதை. காளிதாசன் போறான், நதியில் குளிக்கிறான். குளிச்சுட்டு வரும்போது தண்டி அவர்களே அந்த கிரீடத்தை எடுத்து விட்டு மாலையை போட்டு விட்டு பிறகு கிரீடத்தை வையுங்கள். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். என்னது, இல்ல நான் வந்து இப்ப மானசீகமா அந்த மாலையை போட முயன்றேன் அப்படின்னு. அதுவும் தெரியும், எனக்கு முன்னால் நீங்கள் சபைக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா, அதுவும் எனக்கு தெரியும், நீங்கள் போங்கள் நான் பின்னால் வருகிறேன் அப்படின்னு சொன்னானாம். அப்பதான் அவருக்கு புரிஞ்சதான், இந்த தேவி உபாசகர்களுக்கு முக்காலும் உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு சாட்சி. ஆனா எல்லாருக்கும் கிடையாது. இப்பெல்லாம் நான் ரொம்ப அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு தீவிரமான சாக்த வழிபாடு செய்கிறவர்களுக்கு இந்த பழைய பைத்தியம் படீரென தெளியுதுன்னு பாரதி சொல்வாரே, அது போல எல்லாம் அவர்களுக்கு அப்படியே தெரியும். காரணம் அந்த வழிபாட்டின் மகிமை. அது வந்து ஒரு தனி கடல், அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, அதுல நீஞ்சவும் முடியாது, அப்பேற்பட்ட கடல். அப்பதான் தண்டி நினைச்சுப்பான், ஐயோ அம்பாளுக்கு அவனுக்கு பூரணமா அறிவு கொடுத்திருக்காளே, பூரணமா ஒரு சக்தியை கொடுத்திருக்காளே, நான் வந்து மானசீகமா ஒரு கிரீடத்தை வச்சு மாலையை போட போனா நீ கிரீடத்தை எடுத்துவிட்டு அந்த மாலையை போடு, அப்புறமா அந்த கிரீடத்தை வை, சரியா போகும்னு சொல்றானே, அவன் ஏன் மனசுல இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப வியந்து போனாராம். மனசுக்குள்ள பொறாமையும் வந்துதான். பரவாயில்ல, இன்னைக்கு எப்படி ராஜா கிட்ட போய் நான் முதல்லயே வந்துட்டேன் பாருங்கன்னு சொல்லணும்னு இவன் வீட்டுக்கு போயிட்டு காலை உணவை சாப்பிட்டுட்டு
அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டுக்கிட்டு சபைக்கு போனா அரசனுக்கு பக்கத்துல இவனுக்கு முன்னால அவன் உட்கார்ந்துருக்கான். அந்த இங்க காளிதாசனை பார்த்த உடனேவே இவனுக்கு எவ்வளவு கோபம் வரும் பாருங்க. இவன் வீட்டுக்கு போய் பூஜையெல்லாம் முடிச்சு அப்புறம்னா வருவான்னு நான் நினைச்சேன், எனக்கு முன்னால உட்கார்ந்துருக்கானே அப்படின்ன பொழுது அரசர் கேட்டாராம், போஜராஜா கேட்டாராம், தண்டி அடிகிறே பூஜையெல்லாம் முடிச்சிங்களான்னுட்டு. இவன் போய் ஏதானு சொல்லியிருப்பானோ அப்படின்னு நினைச்சு, ஏன் அப்படி கேக்குறீங்கன்னா, இல்ல நதிக்கரையில ரொம்ப நேரமா பூஜை பண்ணினதாக கேள்விப்பட்டேன், முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன் போது அவர் காளிதாசனை பார்த்து, நீ என்ன சொன்னேன்னு. நான் ஒண்ணுமே சொல்லல, நீங்க கிரீடத்தை எடுத்துட்டு மாலை போட்டதை சொல்றதா இல்ல கிரீடத்தோட மாலை போட்டதை சொல்றீங்களான்னு பொழுதுதான் தண்டி சொன்னானாங்களே, காளிதாசா நான் உன்னை என்னமோ சாதாரண ஆளு, நீ எனக்கு போட்டின்னு நினைச்சேன், இன்னைக்கு நான் அரசனுக்கு முன்னால நான் ஒத்துக்கிறேன், நான் தோத்து போயிட்டேன். ஏன் தெரியுமா, என்னுடைய பக்தியை விட உன்னுடைய பக்தி தீவிரமானது, அதனாலதான் உன்னை ராஜா எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கிறார், அதே நேரத்துல என்னை எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்கிறார். அதாவது ஒருவனுடைய வாழ்க்கையில் உயர்வோ தாழ்வோ, அந்த கேவலப்படுத்துவதோ அல்லது அபரிமிதமான புகழ் கிடைப்பதோ, இது அத்தனையும் நம் கையில் இல்லை. நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கும் அந்த பராசக்தி, அவள் என்ன நினைக்கிறாளோ, ஒரு மூடனை கொண்டு வந்து மேல கொண்டு வைக்க முடியும். ஒரு பிரமாதமா படிச்சு பண்டிதனையும் பாமரனை விட கேவலமாக ஆக்க முடியும். அவளுடைய அருள் இல்லாமல் எங்கு காணினும் சக்தியடானாரே பாரதி, அது போலதான் அந்த எங்கு காணினும் சக்தியை பார்க்கக்கூடிய சாக்தர்கள் வாழ்வில் தன்னால உயர்வு வரும், புகழ் வரும், பெருமை வரும். அவர்கள் போற இடத்துல மரியாதை இவங்க கேட்க வேண்டாம், அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அந்த சக்தி உபாசனையுடைய வழிபாடு. அது அபயாம்பிகாவோ மீனாம்பிகாவோ காமாட்சியோ ராஜராஜேஸ்வரியோ எதுவா இருந்தாலும் சக்தி வழிபாடுங்கிறது அது ஒரு தனி மார்க்கம். ஆதிசங்கரர் நிறுவிய இந்த ஷண்மதங்களில் அதுவும் ஒன்று. ஆனா அவரே சாக்தர் தான். ஆதிசங்கரர் அம்பாளை கும்பிட்டுதான் அவருக்கு அத்தனை மேன்மையும் கிடைச்சது. ஆகையினால இன்னைக்கு நாம 2 சக்தி வழிபாடு செய்யறவர்களை பத்தி தெரிஞ்சிட்டோம். நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சக்தி வழிபாடு செய்தால் அது எல்லையில்லாத சக்தி பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு தரப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுட. அவ்வளவு தெரிஞ்சுட்டாலே போருமே. நீங்க எல்லாரும் க்ஷேமமா இருங்க.